அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே நாள் தாங்க இருக்கு. அதாவது 21ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நிறைந்த அமாவாசை தினம் வருகிறது. இந்த அமாவாசை தினத்தை முன்னிட்டு பார்க்கும் பொழுது கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலைகளும் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 15ஆம் தேதி ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் நிலை பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரு. மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் ஆனி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய சூரிய பகவானினுடைய அமைப்பு மற்றும் பிற கிரகங்களினுடைய பெயர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விபரீத ராஜயோகம் அடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான சாதகமான நிலைகள் உருவாக போகிறது, அவர்களுக்கு என்ன மாதிரியான ராஜயோகம் கிடைக்கப்பெற போகிறது, அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 4 ராசிக்காரர்களில் நீங்களும் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்க அப்படின்னா விரத வழிபாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்புக்குரியது. இந்த நாளில் நாம் விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு. அதே மாதிரி இந்த தினத்தில் கிரக நிலை கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு நிகழ்வாயினும் அது மிகப்பெரிய தாக்கத்தை 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும். அந்த வகையில் நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. சில கிரகங்களினுடைய நிலைகளில் மாற்றம் ஏற்பட போகிறது. இந்த கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு யோகமாக இருக்கலாம், சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் யோக பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்களை பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ராசிக்காரர்களில் 4 ராசிக்காரர்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த 4 ராசிக்காரர்களில் முதல் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு காலகட்டம், ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சுபிக்ஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. சில கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்தில் நிகழ்வதால் உங்களினுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரப்பெறும். பல நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சமூக சிந்தனை அதிகரிக்கும். பிறருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறும். உடல் மற்றும் மன ரீதியாக ஆரோக்கியம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். நிதி நிலைமை நன்றாகவே இருக்குங்க. இதில் வரக்கூடிய அடுத்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது இடமான மன தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடக்கிறது. இதன் காரணமாக தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பல விதத்தில் நன்மையை பெறப்போகிறீங்க. உங்களின் வாழ்க்கையில் பல விதத்தில் நன்மைகள் நடக்கலாம். உங்களுடைய செயலில் பெரியவர்களினுடைய நல்ல ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்களின் திறமை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே சமயம் குடும்பத்திலையும் பண உதவி, பணம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
சொல்லலாம். பிறரிடம் சிக்கி இருக்கக்கூடிய பணம் திரும்ப உங்கள் கைக்கு வந்து கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. வேலை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களினுடைய வருமான வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படும். சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதீத அளவில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதத்துலையுமே ஒரு சாதகமான நிலைகள் உருவாகும் அப்படின்னு நான் சொல்லணும். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றி கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் பண உயர்வு உங்களுக்கு அதிகரிக்கலாம். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல இடம் மாற்றம் கிடைக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி ராசி என்பர்கள். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சூழல் கன்னி ராசியினருக்கு பல விதத்தில் வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது. உத்தியோகஸ்தர்கள் வேலையில் சிறப்பாகவே செயல்படுவாங்க. நல்ல பெயரும் பெற்றிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறுகிறது. பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகளை செயல்முறைப்படுத்துவீங்க. காதல் தொடர்பான விஷயத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உருவாகும். உங்களினுடைய கனவு நினைவாக செய்யும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப்பெறுங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக வெளியே செல்ல நல்ல வாய்ப்பு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வித நன்மைகளும் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களின் குடும்பம் மற்றும் பொருளாதார நிலைமை தொடர்பான பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். உங்களின் பல நாள் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் பிறருடைய ஆதரவை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. வெளியூர் அப்படி இல்லைன்னா வெளிநாடு தொடர்பான பயணங்களும் அதன் மூலமாக நல்ல லாபமும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பல விதத்தில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்தபடி நடைபெறும். நெடுநாள் ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு சிறப்பாகவே அமையப்பெறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இந்த வரிசையில் நாம் பார்க்க போகிற அடுத்த ராசிக்காரர்கள் மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சுபிக்ஷமான ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக உங்களுடைய குடும்பத்தில் தாங்க அதீத அளவில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களினுடைய திட்டமிட்ட அனைத்து செயல்களும் வேலைகளும் மிகச் சிறப்பாக நிறைவேற ஆரம்பிச்சிடும். உங்களின் மரியாதை அதிகரித்து காணப்படும். புதிய வேலை தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான காலமாகவே இருக்க பெறுங்க. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நல்ல வரணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கிரகங்களினுடைய சுப பலன்கள் உங்கள் மீது விடுறதுனால அதிர்ஷ்டமும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. குடும்ப சூழல் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இருக்கும். மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கையினான புதாத்திய யோகம் சுக்ராதத்திய யோகம் அப்படிங்கிற பல வகையான யோகங்களின் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து காணப்படுவதற்கு வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது. அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது
உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் எதை தொடங்கினாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிக மிக ஒரு யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு நற்பலன்களும் சாதகமான நிலைகளும் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது, எந்தவித சந்தேகமும் கிடையாது.